வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, வாழ்வியல் வசந்த யோகா நம்முடைய பாட வகுப்புகளிலே ஒவ்வொரு வாரமும் என்னுடைய நூல் பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற இந்த என்னுடைய நூலினுடைய உள்ளே உள்ள அத்தியாயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பெண்மை மனிதத்தின் முழுமை பகுதி 8. அதனாலே தலைப்பாக கருத்தறியாமைக்கான காரணங்கள் என்று சொன்னால், இன்றைய ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் விஞ்ஞான மலர்ச்சி அமைந்திருந்தாலும் சில விஷயங்கள் சமுதாயத்திற்கு போய் சேராத காரணத்தினாலே குடும்பங்களிலே குழப்பங்களும் பிணக்குகளும் அமைந்து விடுகிறது. இது ஒரு இயற்கையினுடைய நிகழ்வுதான் என்றாலும் கூட, கருத்தரித்தல் என்பது இயற்கையினுடைய நிகழ்வுதான் என்றாலும் கூட, செயலுக்குரிய விளைவு என்பது இயற்கையினுடைய இயல்புக்க நியதி. அந்த வகையில சில விஷயங்களை நாம் ஆழ்ந்து சிந்தித்து புரிந்திருந்தால்தான் இந்த கோணத்திலே நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்க முடியும் என்ற எந்தெந்த கோணங்களை எல்லாம் விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சிந்திக்க முடியுமோ இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை கல்யாணம் பண்ணிட்டா மன ஒப்பந்தம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது மன ஒப்பந்தம் தானே தவிர ஒன்றும் அடிமை சாசனம் அல்ல. யாரையும் அங்க இதை ஒரு காரணமா வச்சு டார்ச்சர் பண்ணிக்க கூடாது. ஆகையினாலே தான் இந்த மனசுல இந்த கருத்தை ஆழமா வச்சுக்கணும். திருமணம் என்பது திருமண ஒப்பந்தம் தானே தவிர அடிமை சாசனம் அல்ல. யாரையும் டெமோக்ரைஸ் பண்ணக்கூடாதுன்றது. அதே போல எல்லா விஷயங்களிலும் கணவனும் மனைவியும் கருத்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஒளிவு மறைவு இல்லாத பகிர்தல் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் தம்பதியருக்கு இடையிலே சில நுட்பமான விஷயங்களை ரகசியம் காக்கப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் வெளியில போய் போட்டு உடைக்கவும் கூடாது. ஏன்னு சொன்னா, இப்ப 90 நாட்கள் கருத்தரித்து கரு சுமந்து இருக்கக்கூடிய காலம் என்று சொன்னா, எப்படி அந்த 90 நாட்களுக்கு முன்னதாக கணக்கீடு செய்து தம்பதியர் இணைந்திருந்து கருத்தரிக்கும் விஞ்ஞானம் என்பதை பற்றி கடந்த வாரங்களிலே விரிவாக பார்த்தோம். கருத்தரிக்கும் விஞ்ஞானம் பார்ட் 1 பார்ட் 2 விரிவாக பார்த்திருக்கோம். அதுல மகரிஷியுடைய காயகல்ப பயிற்சியை பற்றி பார்த்திருக்கோம். திருமூலருடைய திருமந்திரத்தை பற்றி பார்த்திருக்கோம். இப்படி அறியப்பட வேண்டிய விஞ்ஞானங்களும் மெய்ஞானங்களும் எத்தனையோ இருக்கிறது என்ற காரணத்தினாலே இப்ப கருத்தறியாமைக்கு காரணங்கள் என்ற தலைப்பிலே சிந்திப்போமே என்று சொன்னால், முக்கியமாக உடற்கூறு விஞ்ஞானம் அறிந்திருக்க வேண்டும். தி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் செக்ஷுவல் கிளாண்ட்ஸ் என்பதை பார்க்கிற போது நாம் எல்லாம் அறிவோம், ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு அண்ட சக்தியாகவும் அமைந்திருக்கக்கூடிய குண்டலினி சக்தி என்று பொது சொல்லாக நாம் காணக்கூடிய ஒன்று. அந்த ஆற்றல் 7 தாதுக்களாக பரிணாமம் கொண்டது என்பதையும் அறிந்திருக்கிறோம். அப்படி 7வது தாது என்ற நிலை கடந்து 8வது 9வது தாதுவாக அமைந்திருக்கக்கூடிய தேஜஸ் ஓஜஸ் என்ற பெருமைகளை எல்லாம் உணராத காரணத்தினாலே தான் விந்து கட்டவன் நொந்து சாவான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இன்றைக்கு அந்த உடற்கூறு விஞ்ஞானத்தினுடைய அறிவு தேவைப்படுகிறது. ஒரு வகையில கணவன் மனைவி இருவரும் இணைகின்ற போது அந்த தம்பதியரனுடைய மன நலம் உடல் நலம் அங்கே காக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும். ஏன் கருத்தரிக்கவில்லை என்பதற்கான காரணங்களை சிந்திப்போமே என்று சொன்னால்,
ஒரு ஆடவன் அதிகமாக மது அருந்துகின்ற பழக்கம் இருந்தாலும் கருத்தறியாமை நிகழ்வதற்கு காரணம் இருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தது போல இருவரும் கருத்தொருமித்து இணைகின்ற காலகட்டத்திலே அந்த மேக்சிமம் டெம்பர்மெண்ட்னு சொல்லக்கூடிய உச்சபட்ச இன்ப நிலை இருவருக்கும் ஒரு சேர அமைய வேண்டும் என்பது மிக அவசியம். இல்லை என்றாலும் கருத்தரித்தல் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஆடவனுடைய விந்துநாதம் நீர்த்து போனதாக இருந்தால் அது சேமிக்கப்பட்டதாக கெட்டிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அதில் கவுண்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஜீவ வித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவுபட்டாலும் கூட கருதரிக்க வாய்ப்பு இல்லை, குறைகிறது என்பதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல அந்த விந்தணுக்களினுடைய நீந்துதல், அந்த கருமுட்டையோடு சென்று இணைவதற்காக நீந்துகின்ற போது அதனுடைய நீந்தும் திறன் குறைவாக இருந்தாலும் கருத்தறியாமை நிகழ்ந்துவிடும். இன்னொரு வகையில பெண்களுக்கான அந்த கரு பையில இயல்பாகவே சுரக்கக்கூடிய அந்த அமிலங்கள், அந்த அமிலத்தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட உயிரணுக்கள் எண்ணிக்கை போதவில்லை. அதே நேரத்தில் இருக்கிறதும் அந்த அமிலங்களால் அழிந்துபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கருத்தரித்தல் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் இருபாலருக்கும் இத்தகைய பாதிப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள் என்று சோசியாலஜியாவும் சிந்திக்க முடியும். சமுதாய கண்கொண்டு சிந்தித்தோமே என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆய்வோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் பார்த்தா எவ்வளவு தூரம் கலப்படங்கள் இருக்குன்றதை பார்க்குறோம். கடையில் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அதை டெஸ்ட்டுக்கு கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அதில் எவ்வளவு தூரம் அந்த நிறம் வருவதற்காக நிறங்களை கலக்கிறார்கள் என்று அறிகிறோம். ரசாயனங்கள் மூலமாக தண்ணீரில் போட்டு அலசிட்டு பார்த்தா அந்த பொருள் வேறையா இருக்கும். மிளகு இல்லாமல் பப்பாளி விதையை கலக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருப்பீங்க. மிளகாய் பொடிக்கு பதிலாக செங்கல் பொடியை கலக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருப்பீங்க. இது மாதிரி கலப்படங்கள் என்று சொல்லக்கூடியது ஒன்றில் அல்ல, இரண்டில் அல்ல, எல்லா கோணங்களிலும் சமுதாயத்தில் அந்த பொருளீட்டல் என்ற காரணத்திற்காகவே வியாபாரம் இன்றைக்கு மனசாட்சி இல்லாததாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே இது மட்டுமல்ல, மக்கள் இருவரும் வேலைக்கு போறவங்களா இருந்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ வீட்டில் சமைக்க நேரம் இல்லைன்னா உடனே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடும்ன்ற நிலைமையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதிலும் குறிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. பேக்கரியில் போய் பேக்கடு ஃபுட்டு வாங்குகிறோம். இந்த மைதா எவ்வளவு தூரம் கேடு தரும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய பூச்சி மருந்துகள், ஏன்னா அந்த களைக்கொல்லின்னு அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, பூச்சி மருந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அதில் ரசாயனங்கள் அந்த பயிர்களின் மீது தெளிக்கப்படுகிறது. அதே போல் இயற்கை உரங்கள் அல்லாமல் செயற்கையாக உரங்களை அங்கே கல்டிவேஷனுக்கு பயன்படுத்துகிற போது இத்தகைய ரசாயனங்களும் கலவைகளும் பூச்சிக்கொல்லிகளும் உரங்களும் உணவில் இணைந்து விடுகிறது. அறியாமல் நாம் உண்ணுகின்ற உணவில் அது தாவரங்கள் மூலமாகவும் தானியங்கள் மூலமாகவும் இப்படி பல கோணங்களிலே நம்மை சேர்க்கிறது என்பது புரிகிறது. இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் கொழுப்பு அதிகமான உணவு வகைகள், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் புரிஞ்சிருப்போம். அது இல்லாமல் ஆண்களாக இருக்கக்கூடியவங்க வெப்பம் மிகுந்த சூழலில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு உயிர் சக்தி குறைவோடுவதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு டிரைவர் வேலையில் நீண்ட நேரம் உட்காந்து சீட்டில் கார் ஓட்டுற வேலையில், லாரி ஓட்டுற வேலையில் இருக்காங்கன்னு வைங்க. அப்போ அந்த உடலில் வெப்பம் அதிகரிக்கிறது, அந்த சூழலும் வெப்பமாக இருக்கிறது என்று சொன்னாலும் இது போன்ற கேடுகள் விளைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது.
அடுத்து இப்பொழுது மாடர்னைஸ் பண்ணுறோம்னு சொல்லி விவசாயத்தில் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு வருவாங்க. சிலதெல்லாம் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னே கொண்டு வந்துடுறாங்க, அறிஞ்சிருப்போம். அங்கே பழங்களை விதை இல்லாததாக நாம் அளிக்கும்போது திராட்சை இருக்குன்னா அதனுடைய விதையில் இருக்கக்கூடிய ஒரு சில நம்மளை வாங்கும்போது என்ன வாங்குறோம்னா சீட்லெஸ் திராட்சைன்னு வாங்குறோம். இது போன்ற இயற்கையில நம்ம சென்று சேர வேண்டிய நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், மரபணு மாற்றப்பட்டதாக விவசாயத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை என்று சொல்லக்கூடியது இத்தகைய கேடுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல ஹார்மோன் குறைபாடுகள் இருந்தாலும் கூட, ஏனென்று சொன்னா இந்த வாழ்க்கை முறை பாரம்பரியமாகவே கூட முன்னோரிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தன்மைகளும் ஹார்மோன் குறைபாடுகளுக்கு காரணம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப நோய்களும் வழி வழியாக வருகிறது. இது போன்ற தவறுகளும் குற்றங்களும் கூட முன்னோரிடத்துல இருந்து ஆற்றல் இன்மை இருக்குமானால் அது அப்படியே தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ஹார்மோன்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மிக முக்கியமானதாக இருக்கிறது. பாருங்க, அடுத்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கருதரிக்கவில்லை என்று செயற்கை முறையிலே கருத்தரிப்பு மையங்கள் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இன்றைய உணவு கலாச்சாரமாக இருக்கட்டும், வாழ்க்கை கலாச்சாரமாக இருக்கட்டும், இவையெல்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்பவர்களே. அந்த வகையில் இது மிகவும் தீமையான ஒரு சூழலை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிய முடியும். ஏன்னு சொன்னால், மக்கட்பேறு தேவைதான், அது அளவோடு இருக்கட்டும்ன்றதை இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க. முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதுமேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த உறவு முறைகளெல்லாம் குறைஞ்சி போகுது. அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா இதெல்லாம் மறந்து விடுகிறது, அத்தை, இந்த பழக்கங்கள்லாம். அதே போல் இந்த மக்கட்தொடர் இல்லை என்று சொன்னால் குழந்தை பிறக்கலைங்கிறத பற்றி பேசுகிறோம். மக்கட்பேரின்மைக்கான காரணங்கள் என்று சிந்திக்கிறோம். ஆனால் ஒரு வகையில் பிறவை தொடர் வேண்டாம் என்று பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள் இல்லையா? இனி பிறவி வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிறவை தொடர் என்பது எது என்று ஒரு சிந்தனையை மேற்கொள்ளுவோமே என்று சொன்னால், மகரிஷி தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். பிறப்புக்கு முன்னே இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்று நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முற்பிறவி, நம்முடைய மக்கள் செல்வங்கள் நம்முடைய மறுபிறவி என்று கொள்ளலாம், தனியே மறுபிறவி என்று கிடையாது என்று பேசியிருக்கோம். இப்போ இந்த சிந்தனையின் அடிப்படையிலே பார்க்கிற போது நம்முடைய மக்கள் செல்வங்கள் தானே நம்முடைய மறுபிறவி. இப்ப பிறவி தொடர் வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லனவையெல்லாம் கருவழி தொடராக வந்துவிட்டால் இந்த நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அடுத்த ஜெனரேஷனையும் ஸ்பாயில் பண்ணிடுறோம், நச்சுத்தன்மையுடையதாக பண்ணிடுறோம். குணங்களாலும் பழக்கங்களாலும் செயல்களாலும் எண்ணங்களாலும் பல வகையில் பதிவுகள் தொடருதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ ஆர்என்ஏல நல்ல தூய சத்துவித்தாக நமக்கு மக்கள் செல்வங்கள் வாய்க்குமானால் இப்படி ஒரு மகனை அல்லது மகளை பெறுவதற்கு என்ன தவம் செய்தார்களோ என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருந்தால் அது சிறப்பு. ஆனால் ஏன் தான் இப்படி ஒன்றை பெற்றாங்களோன்னு சொல்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இருந்தக்கூடாதுன்றது மிக அவசியமாக நினைக்க வேண்டியிருக்கிறது. பாருங்கள், அந்த வகையிலே தான் மக்கள் செல்வங்களே நம்முடைய மறுபிறவி என்ற தொடர் சிந்தனையிலே பார்க்கிற போது ஒருவருக்கு மக்கட்பேறு இல்லை என்று சொன்னால் அந்த வகையிலே பிறவி தொடர் இல்லை என்று அதை மகிழ்ச்சியாகவும் கருத இடம் இருக்கிறது என்பதை சிந்திப்போம். ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க, விவேகானந்தருடைய குருநாதர்.
அவருடைய மனைவி சாரதா தேவியார். அவங்க தெய்வீகமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உடலியல் சம்பந்தப்பட்ட எந்த உணர்வுகளையும் கொண்டு கொள்ளவில்லை. அப்ப அந்த அம்மாவை பெட்டர் ஹாஃப் மனைவி தான், கல்யாணம் பண்ணிட்டு தான். ஆனா அவங்க கணவன் மனைவியாக வாழ்க்கை நடத்தவில்லை. அப்புறம் முதுமை காலம் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு முறை ராமேஸ்வரம் சார் மனைவி இடத்துல கேட்கிறாரு, ஏமா எனக்கும் வயசாகுது, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், என்னுடைய காலத்துக்கு பின்னால அதை நான் யோசனை பண்ணிட்டு தான் அப்படின்னு சொல்லாம சாரதா தேவியாரை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ காலையில எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவேன், மதியானம் உணவு எந்த அளவுக்கு சாப்பிடுவேன், நைட்டு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவேன்னு. அந்த அம்மா சினிங்கிட்ட, ஆமாம் போங்க இதெல்லாம் போய் கணக்கு கேட்டுக்கிட்டு, இல்லை இல்லை உனக்கு ஒரு வேளைக்கு எவ்வளவு உணவுக்கு செலவாகணுங்கிற கணக்கு போட்டு, ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு, என்னுடைய காலத்துக்கு பின்னால உனக்கு அதுக்குரிய வழிவகை செய்ய வேண்டும் இல்லையா, அதுக்காக தான் கேட்கிறேன்னு சொன்னேன். இந்த அம்மா விரும்பி இருந்தா மக்கள் செல்வங்கள் வேண்டும் என்று அவர் நீ நினைச்சா நாம இருப்போம்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா இல்லை, இந்த தெய்வீக வாழ்க்கையை அவங்க தொடங்கிவிட்ட காரணத்தினால அவங்க பின்னாடி அந்த அம்மா சாரதாமணி தேவியார் சொல்றாங்க, அன்னைக்கு குழந்தை பேர் வேணுமான்னு கேட்ட போது நான் சொல்லியிருந்தா ஒன்னோ ரெண்டோ பெற்றிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆசிரம அளவுல சீடர்கள் அதிகமாக்கி இவ்வளவு தூரம் நம்ம அமைப்பு ஆன்மீக பிணைப்பு அதிகமான காலகட்டத்தில் இப்ப வரக்கூடிய எல்லா சீடர்களும் குருதேவரை ராமேஸ்வரன்னு கூப்பிடுறாங்க. என்ன அன்னை சாரதா தேவியார் அம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்ப எனக்கு இப்ப எத்தனை பிள்ளைங்க அன்னைக்கு வேணும்னு பெற்றுக்கிட்டு இருந்தா ஒன்னோ ரெண்டோ, எனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு மகிழ்ச்சி அடைந்ததாக அறியப்படுகிறோம். ஏன் இதனை இங்கே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பர்களே, இந்த கருவழி தொடராக நாம் தூய சத்துவித்துக்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நூலே எழுதப்பட்டிருக்கிறது. கருமைய தூய்மையை மெய்ய கருவாக வைத்துத்தான் இந்த பெண்மை மதத்தின் முழுமை நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே போல பெண்களுக்கான கருத்தறியாமைக்கான காரணங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அங்கே இருபுறமும் கருமுட்டைகளை உற்பத்தி செய்வதிலே பிணக்கு இருக்கலாம். அது ஒவ்வொரு மாதமும் முறையாக பீரியட்ஸ் நிகழ வேண்டும். அது தள்ளி போறதும் இருக்கு, சீக்கிரம் வர்றதும் இருக்கு. இந்த மாதிரி பிணக்கில்லாத ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்பது. அப்படி உற்பத்தி ஆகிற முட்டை கூட அந்த ஃபெலோப்பியன் தீம்புன்னு சொல்லக்கூடிய கருக்குழாய் மூலமாக அது கருப்பைக்கு வர வேண்டியிருக்கு. அப்படி வரும்போது அது அங்கே அடைப்பு இருக்குமானாலோ அல்லது அங்கேயே தங்கிவிட்டாலோ கரு அமைவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி கருப்பையில வந்த பின்னால விந்தணுக்கள் நீந்தி அது இணைய போகிறது என்று பார்க்கிறோம். இது விஞ்ஞான பூர்வமான உண்மைதான். அங்கே இருக்கக்கூடிய அமிலங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த அணுக்கள் அழிந்து விடுகிறது என்பது. பெண்களுக்கு போதிய அளவு சினை முட்டை உற்பத்தி இல்லை என்றாலும் இது போன்ற பிணக்கு கருத்தறியாமை நிகழும். உடல் பருமனும் ஒரு காரணமாக இருக்கிறது. லேட் மேரேஜும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பெற்றோர் அல்லது பெரியவங்களுடைய உதவியோ ஒரு ஆலோசனையோ இல்லாம தான் வேலை கிடைச்சிருச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா, தனி கொடுத்தணும்னு சொல்லி உடனே எந்த ஊர்ல வேலை பார்க்குறாங்களோ அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு கைட்லைன் பண்ணுறதுக்கு வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்களான்னா தனி கொடுத்தங்களா போனதுனால இதெல்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு. அந்த ஒரு காரணத்திற்காகவே அதிமுக்கியமாக இது போன்ற கருத்துக்களை முறையாக சிந்தித்து இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆலோசனை கூடமாக இந்த உரை நிகழ்ச்சிகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே. எனவே கருப்பை வளர்ச்சி இல்லை என்று சொன்னாலும் அந்த கருப்பை சேருது சினை முட்டைன்னு பார்க்குறோம். இந்த கருப்பை போதிய வளர்ச்சி இல்லை என்றாலும் கருத்தறியாமை நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அல்லது கருப்பையிலே நீர் கட்டி இருக்கலாம். கட்டி என்பது அது புற்றுநோய் கட்டியாக கூட இருக்கலாம். அப்போ அது வந்து கருப்பையை நீக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு அதெல்லாம் விஞ்ஞானத்தில் உடனடியாக வாங்க, உங்களுக்கு அந்த கத்தி இல்லாமலே நாங்கள் லேசரில் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம்னுலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் அதனுடைய சைடு எஃபெக்டை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அப்போ அந்த கருப்பையை ரிமூவல் பண்ணிடும் போது அது சைடு எஃபெக்ட்ஸ் வரத்தான் செய்யுதுங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. இன்னொரு வகையில் ஏன் அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் கருத்தறியாமை நிகழும். அதே போல மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும் கருத்தறியாமை நிகழும். இன்னொன்று, இப்போ பணியிடங்களில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை ஒரு லீவை போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கோம், ஏதோ ஒரு சில காரணங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம், ஒரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, விலக்கு தள்ளி போவதற்காக மாத்திரை எடுத்துக்கிறாங்க பாருங்க. அதுவுமே தீமை பயக்கக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாருங்க. இப்படி பல கோணங்களிலே நாம் வந்து இதற்கான காரணிகளையும் சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவிக்கு இடையிலே விஞ்ஞான ரீதியிலான கருத்தறியாமைக்கான காரணங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், கிராமங்களில் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க, இன்னும் ஒன்றும் வயசுல புழு பூச்சி வரலையா அப்படின்னு குற்றச்சாட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப அதை ஒரு ஆதங்கமாக எடுத்துக்கொண்டு அப்ப அந்த பெண் துன்பப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணம். நம்ம ஏற்கனவே கூட ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். என்னன்னு சொன்னா, XY குரோமோசோம்ஸ் அடிப்படையில் ஆண் குழந்தை தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குடைய சோர்சஸ் ஆடவனிடத்திலே தான் இருக்கிறது, பெண்ணிடத்திலே இல்லை. ஆணினுடைய விந்தணுவிலே இருக்கக்கூடிய XY குரோமோசோமாக அமைந்திருந்தால் மட்டுமே அங்க ஆண் குழந்தை தரிக்க இடம் இருக்கிறது. எக்ஸாவே இருந்துருச்சுன்னு வைங்க, அப்ப பெண் குழந்தை தான் தரிக்கும். அப்ப அந்த பெண் தொடர்ந்து பெண் குழந்தையா பெற்றுக்கிட்டு இருந்தா அவளை சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளையா பெற்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவளை குறை சொல்றதுல என்ன இருக்கு? இந்த காரணி ஆடவனுடைய விந்தணுவை அடிப்படையாக கொண்டது என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல நண்பர்களே, இப்ப இவ்வளவு ஒரு மருத்துவ ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் சோசியாலஜி சமுதாயவியல் ரீதியாகவும் சிந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இதை அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக இதை வெளிப்படுத்துகிறோம் இந்த தலைப்பின் மூலமாக. ஆனால் இந்த குறைகளை எல்லாம் கணித்து சரி செய்கிற விஞ்ஞானமும் இன்றைக்கு மிக மிக வளர்ந்திருக்கிறது என்பதை மாற்றிடும். அப்ப என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ற விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது ஒரு பக்கம்னா கூட, ஒரு வகையில ஆடவர்களுடைய விந்தணு குறைபாடுகளை எல்லாம் காரணங்கள் பார்த்தோம்ல, இதுல எல்லாம் சிலது வந்து நாமா தேடிக்கிற வம்புதான். அப்ப இதையெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டியிருக்கிறது. வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலை கொண்டலையும் தெரிஞ்சிருந்தா விந்துநாதம் கட்டிப்பட்டதாக இருக்கும். அப்ப தரிக்கிற குழந்தை நல்லா இருக்கும். தரிக்கிற குழந்தை தெம்பா இருந்தா ரெண்டு பேருடைய முட்டைகளும் அணுவும் ஒன்று சேர்கிற போது அது ஆற்றல் உள்ள அடுத்த ஜெனரேஷனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ன்றதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆகையினாலே தான் பெரியவங்க மிக அழகா ஒழுங்குபடுத்தி சொன்னாங்க, மாதம் இருமுறை மாதரை புணர்தல்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சயின்ஸை எந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்கவோ கேட்டுக்கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ யாருமே இல்லாத ஒரு சமுதாய சூழலை பார்க்கிறோம். அதனாலே அவர்களே இன்னும் அடுத்த ஒரு பாட்டு சிந்தனை என்று சொன்னா, நல்ல சந்ததி உருவாக என்று சிந்திக்கிறோம். ஆம், நமக்கு நம்முடைய மக்கச்செல்வங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்ல சந்ததியா இருக்கணும், ஒரு பிரில்லியண்டா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், உடல் நலத்தோட இருக்கணுங்கிற அக்கறை எந்த பேரண்ட்ஸுக்கு இல்லை? எல்லா பெற்றோர்களுக்கும் அக்கறை இருக்கு. அக்கறை இருந்தாலும் அதுக்குரிய காரியங்கள் அறிந்தில்லை என்று சொன்னால் எவ்வளவு இடையூறு என்பதை இப்ப தான் விரிவா பார்த்தோம். அதனாலே நண்பர்களே, இந்த கருமையம் என்று சொல்லக்கூடியது, ஜெனடிக் சென்டர் என்று சொல்லக்கூடியது, கருமைய தூய்மைக்கு எது காரணி என்பது.
ஏன்னா காண்கின்ற காட்சி இங்கே பதிவாகிறது, சிந்திக்கின்ற சிந்தனைகள் இங்கே பதிவாகிறது. அப்ப மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்கள் மூலமாக எதையெல்லாம் வாங்கி உள்ள போடுறோமோ அது இங்க பதிவாகி அதுதான் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அப்ப எங்க விதை ஒண்ண போட சொர ஒண்ணு முளைக்குமான்னு சொல்லி அந்த வித்துல உள்ளதுதான் வெளிப்படும்ன்ற காரணத்தினால இந்த கருமைய தூய்மை என்று சொல்லக்கூடியதையும் அதற்கு கரு தவம் சிறப்புடையது என்பதையும் சிந்திக்கும். கருதவம் என்று சொல்லக்கூடியது கருவின் மீது உயிரை ஒன்றும் பயிற்சி. நம்முடைய விந்தன அந்த குண்டலினி சக்தியின் மீது அது 6 ஆதாரம் கடந்து புருவ மத்தியிலும் துரியத்திலும் தியானம் செய்கின்ற பயிற்சிகள் எல்லாம் இங்கே ஆக்னியிலே தவம் செய்தால் ஆகாமிய கர்மா விலகுகிறது, துரியத்திலே தவம் செய்தால் சஞ்சித கர்மா விலகுகிறது என்பதை பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் தலைப்புல நாம் விளக்கியிருக்கோம், பேசியிருக்கோம், நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப கருமைய தூய்மை என்பது நல்ல சந்ததி உருவாவதற்கு முன்னர் கடைபிடிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, அனுசரிக்கப்பட வேண்டிய, வெற்றி பெற வேண்டிய ஒரு கருத்து. அடுத்தது 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மீகம் புரிந்தவர்களாக, கருமைய தூய்மைக்காக தியானம் பயின்றவர்களாக, அருகுண சீரமைப்பு பெற்றவர்களாக. மகரிஷியினுடைய விளக்கங்கள்ல பாத்தீங்கன்னா தியானத்தை கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு தியானம் பண்ணி சரியா போயிடும் சொல்லி முடிக்கல. முதல் தலைப்பு என்ன கொடுக்குறாங்க? எண்ணமாற இதழ்னு கொடுக்குறாங்க. இந்த எழுகின்ற எண்ணங்களினுடைய அடிப்படையை புரிந்து அதை சீர் செய்து கொள்ளுகின்ற தன்மையை கொடுத்திருக்கிறார். அதே போல எண்ணமாற இதழ் ஒழுங்கா செய்யலைன்னா ஆசைகள் அதிகமாகும். 2வது தலைப்பு ஆசை சீரமைத்தல் கொடுக்குறாங்க. ஆசைகள் அதிகமாகி பத்தலை வாழ்க்கையோன்னு வாடும்போது அப்ப அதற்காக ஆசை சீரமைத்தல் செய்யலைன்னா அந்த இடைவெளி காரணமாக கவலை ஏற்படுகிறது இல்லையா? அப்ப கவலை ஒழித்தல் டாபிக் கொடுக்கிறார். கவலை ஒழித்து கட்டுவது, எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸ் தெரியாத போது அப்ப அதுவே மனநோய், உடல் நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. டென்ஷன் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பால் கோர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 குணங்களையும் தூய்மை செய்தவர்களாக இருந்தால் அப்ப அடுத்த நல்ல சந்ததி உருவாவதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லை. அப்ப நல்ல நேரத்திலே கருதரிக்க வேண்டும், நல்ல கருமைய தூய்மையோடு மக்கள் செல்வங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது. அப்ப பாவ பதிவுகளை தூய்மை செய்தலை பற்றி விரிவாக மகரிஷி அவர்கள் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் பேசியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதே போல பெற்றோர் மனநிலை மிக முக்கியம். அதே போல உடல்நிலை, உடல் நலமும் முக்கியம். இப்ப நான் முதல்லயே சொன்னேன், ஆடவனுடைய விந்தணுவிலே அடர்த்தி குறைவாக இருந்தால், நீர்த்து போன விந்தணுவாக இருந்தால் அடுத்த ஜெனரேஷனே பலகீனமாக தான் இருக்க போகுது. அதே போலதான் பெண்ணுடைய உயிரிலையும் திணிவு இருக்க வேண்டும், அந்த ஜீவகாந்த திணிவு இருக்க வேண்டும். அப்பத்தான் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்க முடியும். அப்ப உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை நிலை தேவைப்படுகிறது என்பதை சிந்திக்கிறோம். என்ன சொன்னா, கருவுற்ற காலத்திலே ஒரு தாயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அரிய ஒரு கருத்தை மகாபாரதத்தை ஒட்டி சிந்தித்திருக்கிறோம். அந்த நூலில் நாம் பேசியிருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டா, மகாபாரதத்துல அந்த போர் முறைகளை பற்றி கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய மனைவி சுபத்திரை இடத்துல விளக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு காலகட்டத்திலே அந்த பெண் கருவுற்றவளாக இருந்தாள். அவளுடைய கருவிலையும் குழந்தை இருக்கு. இப்ப போர் முறைகளை பற்றி விளக்க அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது சுபத்திரை மட்டும் கேட்கல, கருவில் இருக்க குழந்தை அபிமன்யுவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அர்ஜுனனுடைய மகன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப போர் வியூகத்தை உடைச்சு உள்ள போறதை பற்றி
சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சுபத்திரை தூங்கிட்டாங்கன்னு தெரியவும் இவர் என்ன பண்ணிடுறாரு, தூங்கிட்டியாமா, மிச்சம் விஷயத்த அப்புறம் பார்ப்போம், நீ தூங்குன்னு எழுச்சி போயிடுறாரு. அந்த ஒரு காரணத்தினாலே தான் கருவிலே இருந்த குழந்தைக்கு கருத்துக்கள் பதிவாகிறது என்பதும், கருவிலே இருக்க குழந்தையோடு பேச முடியும் என்பதும் அன்றைக்கே விஞ்ஞானம் ரீதியாக மகாபாரத கதையிலே உணர்ந்து பேசியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படி அந்த அபிமன்யுவுக்கு போர்க்காலத்தில் என்ன பண்றான்னா, அவன் வளர்ந்து ஆளாகி போர் நிகழ்கிற போது அந்த வியூகத்தை, சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு தெரிஞ்சது. ஆனா வெளியே வர தெரியாததுனால மாண்டு போனான் என்பதை பற்றி அறிகிறோம். ஏன் இதனை இங்கே நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், அன்பர்களே, மாதா பிதா செய்தது மக்க தலைமையில அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய முன்னோருடைய பதிவுகள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வருகிறது என்று சொன்னால், நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய அடுத்த தலைமுறை, பேரம்பேத்தி, இன்னும் எள்ளு பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அப்ப அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு 3 ஜெனரேஷனுக்கு நாம கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப தவம் செய்யணும், கருதவம் செய்யணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணா பதிவுகள் சுத்தமாகிறதுன்றது விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைதான். அதை தான் திருமந்திர முதலாக அத்துணை சித்தர்களுடைய பாடல்கள்லையும் சொல்லப்படுது இல்லையா? அட்டாங்க யோகம் ஆதாரமாறும் அவத்தை 5 விட்டேறி போன வெளிதனிடை வியப்பொன்று ஆதாரங்களை எல்லாம் பேசியிருக்கின்றார். ஆதாரங்கள்ல இந்த எவிடன்ஸ் இல்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கராசை பத்தி பேசியிருக்காங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம் என்றெல்லாம். அப்ப this is 6 centers are nothing but glands. இன்னைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்ப 6 ஆதாரங்களில் நின்று பழகவில்லை என்றால் நாம பக்தி மார்க்கத்தில் அறக்கரையினர் தான் தாண்டாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு தலைப்பில் விளக்கியிருக்கேன். அதனாலே அன்பர்களே, யோகம் என்பது, தியானம் என்பது கருமைய தூய்மைக்கு அவசியம். நம்முடைய அந்த தற்சோதனையும் பண்பு நலன்களையும் கிரியேட் பண்ணிக்கிறதுங்கிறதும் அவசியம். அப்ப கருமைய தூய்மையோடு இருக்கக்கூடிய நிலையில உணர்ந்து பெற்ற தம்பதியனுடைய மக்கட்செல்வங்களாக இருந்தால் அது எவ்வாறு சிறந்த மக்கட்செல்வங்களாக வெளிப்படும் என்பதை இந்த தலைப்பின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்ற போது, இது பல கோணங்களிலும், இன்றைக்கு கூட இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வெளியீடு செய்த டாக்டர் அம்மா அன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க. அவங்க பேர் என்னப்பா, அவங்க ஃபோன் போட்டு என்கிட்ட சொல்றாங்க, நான் மீண்டும் மீண்டும் இந்த புத்தகத்தை படிக்கிறேன், நான் வியக்கிறேன் சார், நீங்க ஒரு டாக்டராக இருக்கல இல்லையா? உங்க பேர் என்ன ஞாபகம் வருதா? அவங்க என்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஒரு மருத்துவர் அளவில் நீங்க இதை விஞ்ஞான ரீதியாக பேசியிருக்கீங்க இந்த புத்தகத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்முடைய அறிவினுடைய தேடல். இதையெல்லாம் அந்த மருத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் சீனியம்மாள் கரெக்ட், நான் அந்த நூலில் விளக்கியிருக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புதுமண தம்பதியருக்கு போய் சேர வேண்டிய விஷயம். கல்யாணம் பண்ணி நல்லா ஹவு டு லிவ் அப்படின்னு தெரிஞ்சு வாழணும், இல்லை என்றால் பிணக்கு தான். அதே போல வாழுகின்ற போது அவர்கள் தாம்பத்தியத்தில் எப்படி இருக்கணும்ன்றதை பார்த்தோம். இப்போ கருத்தறியாமைக்கு காரணங்களை பார்த்தோம். அதே போல நல்ல ஒரு அடுத்த சந்ததி உருவாவது எப்படி என்பதை பற்றியும் ஓரளவுக்கு சிந்தித்திருக்கிறோம். இந்த சிந்தனைகளை சமுதாயத்தினுடைய சொத்தாக்கி இந்த உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்த தலைப்புகளை அந்த நூலின் அடிப்படையில் மேலும் அடுத்த வாரம் புதன்கிழமை வாழ்வியலோ சிந்தயோகாவிலை தொடர்வோம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி நேரம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நன்றிகள் ஐயா. சொல்லுங்கம்மா. அருமையான தலைப்பு, நல்லா அருமையா சொல்லியிருக்கீங்க ஐயா. பெண்கள் எப்படி ஆணுடைய சக்தி தான் அப்போ குழந்தைய நிர்ணயிக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு விஷயங்க ஐயா. ஆனா பெண்களை அறியாமைனால திட்டிட்டு வராங்க. பெண்ணுக்கு இருப்பாங்க, பொண்ணா பெத்துக்கிட்டு இருக்கா இவ
ஒரு ஆமா. பையனை அதுவே பெற்று கொடுக்க கூட யோகியதை இல்லைம்பாங்க இல்லையா? அதுவே பெண்ணை பெற்றவர்களையே மலடின்னு தான் சொல்றாங்க. அந்த பேரு இன்னும் வில்லேஜ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு அது மலட்டுத்தன்மைக்கு காரணம் தான் இப்ப இன்னைக்கு பேசின டாபிக். அதுக்கு பெண்ணின் இடத்துலயும் காரணங்கள் இருக்கு, ஆணின் இடத்துலயும் காரணங்கள் இருக்கு. இத்தனை காரணங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது அப்ப வியக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஸோ இது ஒரு வியக்கக்கூடிய ஒரு நிஜமாவே வியக்கக்கூடிய ஒரு ஆன்சர்ஸ் எல்லாமே இதுக்கு. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க ஐயா. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா எடுக்கணும். இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் குழந்தைன்னு சொல்ல முடியாது, தெய்வீக குழந்தையா இருக்கணும். தெய்வீகம்னா என்னன்னா அது நல்ல நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளை கொண்ட ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செய்யக்கூடிய, சொசைட்டிக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காமல் நமக்கும் பேரண்ட்ஸுக்கும் எந்த ஒரு அந்த குழந்தைய வளர்த்தா தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கஷ்டமே தெரியாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஒரு குழந்தை நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். இப்படி ஒரு பையனை பெத்துக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் செஞ்சாங்களோன்னு நினைக்க பேசுற அளவுக்கு இருக்கணுமே தவிர, இவன் தந்தை ஏன் நோற்றான் கொல்லுன்னு சொல், ஏன் தான் பெத்தோலச்சான தெரியலன்னு சொல்ற நிலைமையா இருந்துடக்கூடாது. நீங்க இந்த காலத்து குழந்தையெல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல, ஏண்டா பிறந்ததுன்னு வெறுப்பாதான் இருக்குங்க. ஒரு குழந்தை கூட ஒன்னு குழந்தைய வச்சு காப்பாற்ற முடியல, அவ்வளோ ஒரு கொடூரத்தனம், அவ்வளோ ஒரு கோபம், ஒரு குழந்தை வேற ஒண்ணும் இல்ல, நான் அடிக்கடி உரையில சொல்லுவோமா, இந்த இந்த சனி எங்க இருந்து தான் வந்து தெரியல என்ன உயிரை வாங்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களை பார்த்து. இந்த சனி எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா அவரவன் கார்பன் பிரிண்ட் தானே. ஆமா ஆமா ஆமாங்க. அப்புறம் நாம அதை போய் திட்டுறதுல என்ன இருக்கு? அதுதான் அந்த 3 வயது குழந்தை அவ்வளோ கோவப்படுது, அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுது இந்த வயசுல. 3 வயசு குழந்தை, இப்ப எங்க தம்பி பொண்ணே எடுத்துக்கோங்க ஐயா, கோவப்பட்டு வீட போய் தாப்பால் போட்டுக்குதுங்க ஐயா, 3 வயசு குழந்தை. ஹார்ஷ் பிஹேவியர்ல இருக்காங்க பாத்துக்கோங்க. அப்ப எப்படி ஒரு மனநிலையில அவங்க இருந்து அதை பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே. அதான் மகரிஷி சொல்றாங்க, போய் படம் பார்த்துட்டு கணவன் மனைவி இணைக்கிற போது அதுல உள்ள அந்த கோபம் தாபம் வஞ்சம் இதெல்லாம் கருமையத்துல வாங்கிட்டு அதோடவே இங்க தம்பதியர் சேர்ந்து அந்த குழந்தை தரிச்சா அது எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அதனாலதான் அந்த நல்ல எண்ணத்தோட அந்த நேரம் பார்த்து நல்ல இது பார்த்து அதெல்லாம் செய்யும் பொழுதுதாங்க ஐயா நல்லது. அதெல்லாம் இந்த நூல்ல பேசியிருக்கேன். கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நல்ல தலைப்பு ஐயா. சோ எனக்கு நீங்க சொன்ன உடனே எங்க வீட்டுல இருக்கிற அந்த குழந்தைங்க ஞாபகம் வந்துருச்சு, அது அப்படியே அப்ளிகேஷன் ஆகுது. சோ ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய ஒரு 100% உண்மையை நீங்க சொல்லுங்க. நன்றி. கண்டிப்பா எல்லா பெண்களும் இந்த இத ஆன்மீகம் மட்டுமல்ல, இது பிராக்டிக்கல் நடைமுறை. ஆமா ஆமா, அனுபவம் சொல்லணும். ஞானம். ஆமாங்க ஐயா, இன்னைக்கு தேவை. இந்த ஆன்மீகம் பேசிட்டு போற விஷயம் இல்ல, மகாபாரதமும் ராமாயணமும் பேசிட்டு இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு உள்ளங்கள்லயும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில அடுத்த ஜெனரேஷனை பியூரிஃபைண்டா ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கான விஞ்ஞானம். எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி அப்ப நாங்க படிக்கணுங்க ஐயா. அதுக்கு நாங்க இது பண்ணுவோம். கண்டிப்பா ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி மகிழ்ச்சி. நீங்க ஏதாவது கேக்குறீங்களா தெய்வமா? ஐயா, இவ்வளவு தூரம் நம்மளுக்கு தெரியுது, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது எப்படி போக முடியல ஐயா? ஹலோ, அதாவது இப்ப இருக்கிற பிள்ளைய காசத்தையும் பெருசா மதிக்குதுங்க. என்ன போக முடியல? அதாவது இந்த குணநலத்துக்கு புஸ்தகம் படிக்கிறீங்க, அது நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தானே புரியுது, அது சின்ன ஜெனரேஷனுக்கு. அதனாலதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பெல்லாம் நான் வீடியோவாக்கி இப்ப போட்டுறேன். ஆமா, இப்ப புத்தகம் படிக்கிறதுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் வீடியோல காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு காதுல கூட கேட்டு பயனடையலாம் இல்லையா? அதனாலதான் உரை நிகழ்ச்சியா மாத்தியாச்சு. புத்தகம் எல்லாராலையும் படிக்க முடியறது இல்ல. புத்தகம் படிக்க மாட்டாங்கயா, நம்ம வயசுக்கு அது ஓகே தானுங்க. இப்ப இந்த ஜெனரேஷன் அது போக மாட்டேங்குது. நான் சில பேருக்கு சொல்றேன், போக மாட்டேங்குது. கல்யாணம் நடக்குது எவ்வளவு தடைப்பட்டு இருக்குங்க. கல்யாணத்தோட சூட்சுமமே நீங்க சொன்ன மாதிரி புரியலையே. அதாவது 16 வயது 25 வயசுக்குள்ள நடக்க வேண்டிய விஞ்ஞானத்தை இப்ப பேசிட்டு இருக்கோம்.
ஆமா. ஆனா 18-25 வயசுக்குள்ள அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குன்னா, ஏதோ படிப்புல போகணும், அச்சீவ் பண்ணணும், ம், வேலைக்கு போகணும், அச்சீவ் பண்ணணும், சம்பாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ம், இந்த ஓட்டத்துல ஆன்மீக ஓட்டமும் தேட்டமும் குறைஞ்சு போனதுனால தான் இன்னைக்கு இருக்கிற ம். சமுதாய கெட்டு போனது காரணம். பிணக்கு, குடும்பங்கள் இருக்கிற பிணக்குக்கான இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். ம். அது ரொம்ப இல்லைங்கய்யா போகுது. இதனால கல்யாணங்களே ஆமா. தடப்பட்டு நிக்குது. புரிய மாட்டேங்குதே.